வணக்கம். நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், எந்தெந்த இடத்துக்கு போனோம், இது எல்லாமே கூகுளுக்கு தெரிஞ்சுருக்குடா அப்படின்னு மூக்கு மேலே விரல வச்சு ஆச்சரியப்படுற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ரொம்ப சிம்பிளுங்க. நமக்கு என்ன அப்படின்னா, ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டால் நமக்கு வந்து அளவில்லாத ஒரு சந்தோஷம். கரெக்டுங்களா? அங்கே போனால் மச்சி அங்கே வந்து ஃப்ரீ வைஃபைடா அப்படிங்கிறான். எங்கே? ஸ்டார் பக்ஸில் உட்காந்துக்கிட்டு லேப்டாப் எடுத்துன்னு போய் 3 பேர் ஒன்றா உட்காந்துப்பானுங்க. ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு காஃபி வாங்கிப்பானுங்க, ஷேர் பண்ணிப்பானுங்க. ஸ்டார் பஸ்ஸில் உட்காந்து அவனுங்க ஃப்ரீயாக உட்காந்து வைஃபை யூஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஏர்போர்ட் போனால் ஃப்ரீ வைஃபை அப்படிங்கிறாங்க. மாலுக்கு போனால் ஃப்ரீ வைஃபை. எங்கே போனாலும் ஃப்ரீ ஃபை அப்படின்னா நம்ம மக்களுக்கு வந்து டேட்டா கூட விட்டுட்டு அந்த ஃப்ரீ ஃபைவோடு லாகின் பண்ணி உங்கள் நம்பரை கொடுத்து இமெயில் கொடுத்து உங்கள் பேரை கொடுத்து அதில் லாகின் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாமே இமெயில் அப்படின்ட்டு. தலைவா, லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த சர்வீஸாக இருக்கட்டும், என்றைக்கு வந்து நோகாமல் நூல் ஒன்று நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, ஒரு பைசா செலவு பண்ணால் ஃப்ரீயாக வருதுன்னு நினச்சிட்ருக்கீங்களோ, வாரன் பஃபெட் சொன்னார் ஒரு வாட்டி. வாரன் பஃபெட்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் உலகத்தில் ஒரு பெரிய இன்வெஸ்டர். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, when something is given free of cost to you, always remember you are the product. அவன் எதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கல. ChatGPT டவுன்லோட் பண்ணிவிட்டு ChatGPT ஃப்ரீ அப்படின்னு மக்கள் வந்து விலாவரியாக அது கேள்வி கேட்டு அதுக்கு பதில் வரப்போ சந்தோஷப்படுறாங்க. ஐயோ, நான் என்ன கேள்வி கேட்டால் பதில் சொல்லுதுப்பா ChatGPT அப்படின்னு. அது மாதிரி ஜெமினி டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுதுப்பா அப்படின்னு. அந்த ப்ராசஸ் அவங்க எப்படி உண்டாக்கினாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் ஹவர்ஸ் அதை ட்ரெயின் பண்ணி அவங்க வந்து ஒரு ChatGPT லான்ச் பண்ணிவிட்டு ஜெமினி லான்ச் பண்ணிட்டு விட்டாங்க. இப்போ அந்த ChatGPT ஜெமினி யார் தெரியுமா ட்ரெயின் பண்ணுறாங்க? உங்களை மாதிரி எங்களை மாதிரி ஆட்கள் தான். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஃப்ரீ. அவனை பொறுத்த வரைக்கும் துட்டு இல்லாமல் ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணிகிட்டே இருக்கான். நம்ம அதுக்கு வந்து நிறைய ஃபீடிங் கொடுத்துட்டே இருக்கோம். அதனால் மக்களே, ஒன்று ஞாபகம் வச்சுங்க, when something is given as free to you, remember you are the product in it. நன்றி, வணக்கம்.